வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள தி கோட் படம் நாளை வெளியாக உள்ளது. படத்திற்கு 9 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு வெளியாகும் முதல் திரைப்படம் என்பதால் ரசிகர்கள் கட்சியினர் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. விஜய் போன்ற மாஸ் ஹீரோக்களின் படங்கள் வெளியாகும் போது சில சிக்கல்களும் எழுவது வழக்கம். அப்படி கோட் படத்தின் முதல் காட்சி எப்போது என்ற குழப்பம் ரசிகர்களிடையே நீடித்து வந்த நிலையில் காலை 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. உலகம் முழுவதும் 5000 திரையரங்குகளில் வெளியாக இருக்கும் கோட் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் முன்னதாகவே காட்சிகள் வெளியாகின்றன. கேரளாவில் அதிகாலை 4 மணி சிறப்பு காட்சிகளுக்கும் புதுச்சேரியில் காலை 7 மணி சிறப்பு காட்சிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான படங்களுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் ஓரிரு நாட்களுக்கு முன்புதான் கோட் படத்திற்கான சிறப்பு காட்சிக்கு அனுமதி கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து தமிழக அரசு காலை 9 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கட்சி தொடங்கிய பிறகு வெளிவரும் இருக்கிறது. திரையரங்குகளில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி மற்றும் சின்னங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. படத்தை அரசியலாக்கக்கூடாது. ரசிகர்கள் விரும்பினால் விஜய் மக்கள் இயக்கத்தின் கொடி மற்றும் தோரணங்களை மட்டுமே பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் கொடியையோ இலச்சினையையோ இல்லை பெயரையோ பயன்படுத்தக்கூடாது என கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.